बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबिही नस्तईन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया वल मुरसलीन अल्लाहुम्मा यन्फ़उना बिमा अल्लमतना वअल्लिमना बिमा यन्फ़उना रब्बना ज़िदना इल्मा अल्हम्दुलिल्लाहिल्लज़ी हदाना लिहाज़ा वमा कुन्ना लिनहतदी लौला अन हदानल्लाह புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனை போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின்பு வந்த நண்டடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கிதாபு தௌஹீதை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வோட ஒரு மாபெரும் ஒரு அருள் கூட என்னவென்றால், இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஆயத்து ஓதுற மாதிரி தான், அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா, புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே. எப்படிப்பட்டவன்? ஹதானா லிஹாதா, இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நேர்வழி காமித்திருக்கிறான். ஹதானா லிஹாதா, ஏன்னா வழிகேட்டில் இருந்தோம், நம்மளுக்கு நேர்வழி காமித்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் ஒருவேளை நம்மளுக்கு நேர்வழி நாடவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு வழிகேட்டில் தான் இருந்திருப்போம். இதுதான் விஷயம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று, அதாவது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று எப்படி நமக்கு அந்த 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 பொக்கிஷம் நம்மளை விட்டு போகிறப்ப தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் தௌஹீதோடு இருக்க வைத்திருக்கிறான். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாக தௌஹீதை உணர்ந்தவர்கள், தௌஹீதை அறிந்தவர்கள், தௌஹீதுக்காக வாழ்ந்து தௌஹீதுக்காகவே மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களோட உள்ளத்தில் அல்லாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் அந்த தௌஹீதை உணர்ந்தவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அப்படிப்பட்டவர்களாக ஆக்கட்டும். உதாரணத்துக்கு சஹாபாக்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். தௌஹீதை அவர்களை மாதிரி வேறு யாரும் உணர்ந்தவர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் யாரும் வரல. அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொல்லப்பட்டால் அவர்களுக்கு நெருக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, பிடித்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை விட்டுருவாங்க. அதான் சஹாபாக்களோட குணம். காரணம் ஏன் விட்டாங்க? ஏன்னா தௌஹீதில் உச்சக்கட்ட நிலைமையை அடைந்தார்கள். முழுக்க இது ஏதோ ஒரு உடல் பயிற்சி செய்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 10 தடவை எக்ஸசைஸ் பண்ண வந்துடாது, அல்லது ஒரு பேச்சு போட்டி மாதிரி டெய்லியும் பேசிக்கிட்டே இருந்தாலும் வந்துடாது. இது உள்ளத்துக்கான பயிற்சி. அந்த உள்ளம் தூய்மையாக எப்படி ஆகும்? அல்லாவை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஒரு மனுஷனுக்கு தெரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவரோட உள்ளம் தூய்மையாகும். அல்லாஹ் பற்றி தெரியுதுன்னா என்ன? அல்லாவோட பண்புகளை பற்றி தெரிகிறது, அல்லாவோட வல்லமை பற்றி தெரிகிறது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்றவன், அப்படிப்பட்ட ஒரு கருணையை கொண்டவன், அவனுக்கு கட்டுப்படுறது. இன்றைக்கி இந்த தௌஹீத் அல்லாவை பற்றியான அந்த செய்தியை ஒழுங்காக போய் மக்களிடம், குறிப்பாக வாலிபர்களிடம், இளைஞர்களிடம் போய் சேர்க்காத காரணத்தினால தான் அவன் தொழுவான். 5 வேளை தொழுவலாம், நோம்பு மாதம் வந்தோடனே நோம்பு வைக்கலாம். அந்த மாதிரி அல்லாவை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் என்ன நம்மளுக்கு தரப்போகிறான், அவன் யார் என்ற அந்த விஷயத்தை அந்த வாலிபர்களிடம் போய் சேராத காரணத்தினால்தான் இன்றைக்கி பலவிதமான ஃபித்னாக்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லாவை தவிர அல்லாஹ் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அவனை தவிர்த்து இன்றைக்கி நம்மளோட இளைஞர்கள் பல பேர், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை பகிரங்கமாக இன்றைக்கி செய்யறதுக்கு வெளியே வராங்க. அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அல்லாஹ் பற்றி இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த இல்ம் அவங்களுக்கு குறைவாக இருக்குது. தொழுவான், நோன்பு வைப்பான், அதில் ஒருத்தர் தொழுவுறதை வச்சோ, அது ஒருத்தர் நோன்பு வைக்கிறத வச்சோ, அது ஒருத்தரோட தோற்றத்தை வச்சோ உள்ளத்தை எடை போட முடியாது. சரி, எத்தனையோ பேர் தொழுவுறவங்க, நோன்பு வைக்கிறவங்க, எல்லாம் பண்ணக்கூடியவங்க ஹராமான காரியங்களில் ஈடுபட்டுருக்காங்களே. சினிமா பின்னாடியும் இந்த பிரபலங்கள் பின்னாடியும் அந்த ஒரு மோகம், ஒரு வகையான ஒரு மயக்கம்,
அந்த மயக்கத்துக்கு பின்னால் ஓடக்கூடிய இளைஞர்களை பார்க்குறோமே. சரியா, மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அந்த மோகத்தின் பின்னாடி ஓடுறாங்க, அவங்களுக்கு எந்தவித ஒரு கைடன்ஸ் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய இளைஞர்கள் முஸ்லீம் பேர் வைத்து கொண்டு தொழுது கொண்டு, அதாங்க விஷயம். எத்தனை பேர் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன் அவங்கள அந்த மோகத்து பின்னாடியும் அந்த கவர்ச்சி பின்னாடியும் ஓட வைக்கிதுனாக்க காரணம் அல்லாவை பற்றி அவர்களுக்கான புரிதல் குறைவாக இருக்குது. 5 வேளை தொழுணுன்ட்டு விளங்கி வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம யாருக்காக தொழுகிறோம், எப்படிப்பட்டவன் முன்னாடி நின்று தொழுகிறோங்கிற அவனோட அந்த வல்லமையை உணரலை, நம்ம கொண்டு போய் சேர்க்கலை. இதை யாரையும் சொல்லி குறையில்லை, நம்ம கொண்டு போய் சேர்க்கவில்லை. இந்த துனியாவை எப்படி பிள்ளைகளிடம் வாலிபர்களிடம் கொண்டு போய் சேர்த்தமோ அதுபோல் மறுமையை கொண்டு போய் சேர்க்கவில்லை. இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம். ஆனால் ஒரு விஷயம், ஒரு கௌம், ஒரு சமுதாயம் உயர வேண்டுமென்றால் இந்த தௌஹீதை கொண்டு தான் உயர முடியும். எப்போ இந்த தௌஹீதில் காம்ப்ரமைஸ் பண்ணி அல்லாவோட வல்லமை, அல்லாவை பற்றியான இல்மிலை காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சமுதாயம், அந்த கூட்டம் காம்ப்ரமைஸ் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர்கள் அல்லாவை விட்டு தூர போகிறார்கள் என்று அர்த்தம். என்ன தான் தொப்பி போட்டாலும் சரி, தாடி வைத்தாலும் சரி, தான் விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த கிதாபு தௌஹீத் மாதிரி இன்னும் எத்தனையோ இந்த மாதிரி புக்குங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு 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 பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா இந்த புக்கில் என்ன இருக்குது, என்னத்தை படித்தோம்? கிட்டத்தட்ட பாதி புக்கு வரைக்கும் வந்திருக்கோம். என்னத்தை ஃபுல்லாக படித்தோம்? தொழுகையை பற்றி படித்தோமா, நோன்பு வைக்கிறதை பற்றி படித்தோமா, ஹஜ்ஜு செய்கிறத பற்றி படித்தோமா? இதெல்லாம் செயல்கள். முழுக்க முழுக்க இந்த 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 உள்ளம் இருக்கே, இந்த உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துறதுன்ட்டு அது அந்த சைக்கிள் தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ளம் தூய்மையாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தூய்மையாயிடும். இந்த உள்ளம் அதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ். உள்ளம் எப்போ தூய்மையாகும், அந்த உள்ளம் எப்போ ஷிர்க்கிலிருந்து, குஃபுர்லேருந்து, அனாச்சாரங்கள், பாவமான காரியங்கள்லேருந்து வெளியே வந்து அல்லாஹ் எப்படி என்று அந்த உள்ளம் எப்போ துடிக்குதோ அப்போ தான் அந்த உள்ளம் தூய்மையாகும். இல்லை அப்படின்னாக்கா எப்படி இந்த தண்ணியில் சர்க்கரையை போட்டாவோ உப்பு போட்டாவோ கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி மனிதர்களோட இந்த அறிவாற்றல் கரைஞ்சி மழுங்கி போயிடும். அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? பார்த்துட்ருக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சாப்டரில் பாபு மா ஜா மின தக்லீத் ஃபீ மன் அபதல்லாஹ இந்த கப்ரி ரஜுலின் சாலிஹ் ஃபகைஃப இதா அபதஹு. அது கபர், ஒரு நல்லடியாரோட கபரில் அல்லாவுக்கு வணக்க வழிபாடு செய்கிறது. எப்படி அல்லாவுக்கு வணக்க வழிபாடு செய்கிறது? ஆனால் இங்கே நல்லடியாரோட கபரில். உதாரணத்துக்கு இன்றைக்கி எத்தனையோ தர்காக்கள் இருக்குது. இப்போ தர்காவில் போய் இப்போ தர்காவுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஒன்றும் தர்காவில் இருக்கிற வணங்கலை, நாங்கள் வணங்குறது அல்லாவை. நாங்கள் ஒன்றும் அவுளியாட்ட துவா கேட்கல. அதாவது தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் 2 டைப்பு. ஒன்று தர்காவில் போயிட்டு அந்த நல்ல கபர்கிட்ட நின்று அல்லாட்ட துவா கேட்குறது, இது ஒரு டைப்பு. அதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். 2வது டைப்பு நல்லடியாரோட கபருக்கு போயிட்டு அந்த நல்லடியார்கிட்டையே டேரக்டாக கேட்குறது. இது வந்து ஷிர்குல் அக்பர், ஷிர்க் முடிஞ்சு போச்சு. முஸ்லீமின் பேர் வச்சுக்கிட்டே வந்து பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நல்லடியாரோட கபர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அல்லாட்ட துவா கேட்குறாங்க இல்லையா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அல்லாட்ட தான் துவா கேட்குறோம். பார்க்குறதுக்கு வாதம் நியாயமாக தானே இருக்குது. அல்லாட்ட தானேப்பா கேட்டாங்க, அங்கே போய் நின்று கேட்டாங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம், அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபி சஹீஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, தக்கத்துல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனீஸத ரஅய்தஹா பி அர்தில் ஹபஷா வமா ஃபீஹா மின சுவர். ஹபஷா இத்தோப்பியாவில் நான் வந்து ஒரு சர்ச்சை பார்த்தேன். கனீசான சர்ச். அந்த சர்ச்சுக்கு உள்ளார சிலைகளை பார்த்தேன்.
சர்ச்சுக்குள்ளார சிலைகளை பார்த்தேன்ட்டு ரசூலாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களாம் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் பண்ணவங்க. ரசூலாட்ட பற்றி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் ஹபஷா நாட்டில், எத்தோப்பியா அந்த அந்த நாட்டில் நான் சர்ச்சை பார்த்தேன், சர்ச்சில் வந்து உருவம் மாதிரி சிலைகளை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலாய்க்க இதா மாத ஃபீஹிம் ரஜுலு சாலிஹ் அவ் அப்து சாலிஹ், அவங்களாம் யார் தெரியுமா? ஒரு நல்லடியார் மரணித்து விட்டால் பனு அல கபரிஹி மஸ்ஜிதன், அவரோட கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடுவார்கள். மஸ்ஜிதுன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய மஸ்ஜிதை புரிஞ்சிக்கக்கூடாது. மஸ்ஜித்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? மஸ்ஜிது ஒரு பள்ளிவாசலாக தான் மஸ்ஜிது. சரி, இப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நாங்கள் தர்காவை மஸ்ஜிதுன்னு சொல்லலையே. தர்கா தான், மஸ்ஜித் தான். இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே மஸ்ஜித் தானே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மஸ்ஜிதில் போய் நாங்கள் போய் கபரை வச்சோமா அப்படின்னு வாழலாம். ஏன்னா இந்த நாக்கு இருக்குல்ல, எப்படி வேணாலும் பேசும். ஆனால் மஸ்ஜிதோட பொருள் என்ன அப்படின்னாக்க, மஸ்ஜிதில் என்ன காரியத்தை செய்வோமோ அதுதான். இப்போ இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தோட பூமியோட எல்லா இடமும் உங்களுக்கு மஸ்ஜிதுகளாக ஆகிட்டு இருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? உலகம் ஃபுல்லாக மஸ்ஜித் இருக்கா? அப்படின்னா அர்த்தம் நீங்கள் எங்கே வேணாலும் தொழுவலாம், எங்கே வேணாலும் துவா கேட்கலாம். மஸ்ஜிதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, என்ன பண்ணுறோம், துவா திக்ரு இந்த மாதிரி இபாதத்துகளை குர்ஆன் ஓதுறது நீங்கள் மஸ்ஜிதில் தான் பண்ணணுன்னு கிடையாது. உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் ரோட்டில் போகிறீங்களா தொழுவலாம், நீங்கள் துவா செய்யலாம், அதான் அர்த்தம். உலகம் ஃபுல்லாக மஸ்ஜித் கிடையாது. அதே போல தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கனாக்க, அவர்கள் கிறிஸ்துவர்கள் அவங்கள்ட்ட யாராவது நல்லடியார்கள் இறந்து போயிட்டா அவங்கள மாதிரி ஒரு சிலை பண்ணி அந்த இடத்தை மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்வார்கள். அதாவது வணக்கம் செய்யக்கூடிய இடமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆக்கிக் கொள்வார்கள். வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர், சிலைகளை செய்து வைத்துக்குவாங்க. இங்கே சுவர் தஸ்வீர் அப்படின்னாக்க ஃபோட்டோ கிடையாது. இதில் நிறைய குழப்பம் இருக்குது. தஸ்வீர் அப்படின்னா ஃபோட்டோக்கும் யூஸ் பண்ணுவோம், ஃபோனில் எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் தஸ்வீர்னு தான் சொல்லுவோம். சிலைகள் செய்கிறான்ல, கண்ணு மூக்கு காது வச்சு வணங்குறானே, அதையும் தஸ்வீர் அப்படின்னு தான் அரபுகள் சொல்லுவாங்க. ஸோ அதை தூக்கி இங்கே குழப்பே இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி சிலைகளை வைத்துக்கொள்வார்கள். இவர்கள் யார்? உலாயிக்க ஷிராரு ஹல்க் இன்தல்லாஹ். உலாயிக்க அவர்கள் அல்லாஹ்வோட பார்வையில் மிக மோசமானவர்கள், மிக கேடு கட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, இன்னொரு ஹதீஸ் பாருங்கள். வலஹும் அன்ஹா காலத் லமா நுஸில பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபீகா யத்ரஹு ஹமீஸத்துஹு லஹு அலா வஜ்ஹி ஃபைதா தனம பிஹா கஷஃபஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மரணப்படுக்கை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச்சை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லலாம், சர்ச்சை பற்றி தானே பேசுகிறாங்க, அங்கேனா தர்காவில் சிலை இருக்கா? இல்லையே. சர்ச்சை பற்றி பேசுகிறாங்கன்னா நீங்கள் சர்ச்சை சொல்லுங்கள், சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்ட்டு. ரைட், ஓகே. தர்காவை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதான் ரசூலுல்லாஹ் அடுத்து பதில் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப முழிப்பாங்க. அப்போ முழிக்கிறப்ப கொஞ்சம் அந்த ஈர துணியை மேலே தடவிக்கிட்டு அவங்களுக்கு அந்த சக்கராத்தோட வேதனை ரசூலுல்லாஹ்வை விட்டு வைக்கவில்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய தருணம். அப்போ முழிக்கிறப்ப மூஞ்சில் வச்சு அதை போட்டுக்கிட்டு அதை திருப்பி அந்த துணியை வந்து எடுப்பாங்க. அந்த துணியை எடுக்கிறப்ப சொல்லுவாங்க, வஹுவ கதாலிக் லஅனத்துல்லாஹி அலல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகள் மேலேயும் நஸ்ரானிகள் மேலேயும் அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும். ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்? இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித, அவர்களோட நபிமார்களோட கபரை மஸ்ஜித்களாக, வணக்கம் செய்யக்கூடிய இடங்களாக ஆக்கி கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போ சொல்கிறாங்க? சக்கராத்தோட நேரத்தில் இருக்கிறப்ப, நினைவு வரப்ப. ஏன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிறாங்க, அடுத்த இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு மௌத்தாக போகிறோன்ட்டு. கடைசி மரண படுக்கையில் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? எல்லாம் முக்கியமான விஷயத்தை தான் சொல்லுவாங்க.
ஏன்னா ஆனால் இதை சொல்ல இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, யஹூதிகள் மேலேயும் நஸ்ரானிகள் மேலேயும் லானத் உண்டாகட்டும். ஏன்னா அவர்கள் அவங்களோட நபிமார்களோட கபரை, நபிமார்களோட அடக்கஸ்தனத்தை மஸ்ஜித வணக்கஸ்தனமாக ஆக்கி கொண்டார்கள், ஆக்கி கொண்டார்கள். அடுத்த ஹதீஸில் இப்படி சொல்லிட்டு அல வ இன்னமன் கேன கபுலக்கும் கேனு யத்தஹிதூன குபூர் அன்பியாஹிம் மசாஜித அல ஃபலா தத்தஹிது அல் குபூர் மசாஜித ஃப இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக். எனவே நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள், அதாவது யஹூதிகள் நஸ்ரானிகள், அவங்களோட அன்பியார்கள், அவங்களோட நபிமார்களோட கபரை வணக்கஸ்தனமாக ஆக்கி கொண்டார்கள். எனவே நீங்கள் அதை வணக்கஸ்தனமாக ஆக்கி கொள்ளாதீர்கள், வணக்கஸ்தனமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று ரசூல் சொல்கிறாங்க. இப்போ இருந்து என்ன சரி வருது, என்னென்னலாம் ஒரு மஸ்ஜிதில் நம்ம செய்கிறோமோ, என்ன செய்வோம், துவா, தொழுகை, குர்ஆன் ஓதுவது, இது எதுவுமே அடக்கஸ்தனத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் இது ஷிர்க் போய் விடுவதோ, குறிப்பாக தர்காங்களில் செய்யக்கூடாது. அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஹதீஸில் பார்த்தோம்னாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். யா அல்லாஹ், என்னோட கபரை வணங்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிவிடாதே. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நாளைக்கு ஒரு சமுதாயம் வரும், இதில் வழிகெட்டு போகும், ஷிர்க்கை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் திரும்ப மரண படுக்கையில் படுத்துக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ், என்னோட கபரை வணக்கஸ்தனமாக ஆக்கிவிடாதே என்று சொல்கிறாங்க. அஷ்தத் கதபுல்லாஹ் அலா கௌமின் இத்தஹத குபூர் அன்பியாஹிம் மசாஜித. அவர்கள் சொல்கிறாங்க, யார், எந்த ஒரு கூட்டம் அவர்களோட நபிமார்களோட கபரை வணக்கஸ்தனமாக ஆக்கிவிட்டதோ அப்படிப்பட்ட கூட்டத்தின் மீது அல்லாஹ் கடுமையான கோபத்தோடு இருக்கிறான். இது யாரோட கபர்? அன்பியாக்களோட கபர், நபிமார்களோட கபர். நபிமார்களோட கபருக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோவப்படுறான், அதை வணக்கஸ்தனமாக ஆக்கினான் என்றால், ரசூலுல்லாஹ் இவ்வளோ கோவப்படுறாங்க என்றால், அதுக்கப்புறம் அந்த நல்லடியார்கள்லாம் எம்மாத்திரம்? யார் பெரியவங்க, நல்லடியார்களா இல்லை ரசூல் அஃதலுல் ஹல்க் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இப்படி தன்னோட கபரை இப்படி ஆகிடக்கூடாதுன்ட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து கோவப்பட்டு மரணப்படுக்கையில் எச்சரிக்கிறாங்கள் என்றால் எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? தர்காவில் போய் துவா கேட்குறதையோ அல்லது யாசின் ஓதுறதையோ ஃபாத்தியா ஓதுறதையோ இல்லை மற்ற என்னென்ன காரியங்கள் நடக்குதோ எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? தவாஃப் நடக்குது, இப்போ பார்க்குறோம். காரணம் என்ன கேட்டால், எங்களுக்கு பிரியம் இருக்குது அவங்க மேலே. பிரியம் இருந்துச்சுனாக்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றணும். அவங்க எதை தடுத்தாங்களோ அதை பின்பற்றக்கூடாது. எதை தடுத்தார்களோ அதை பின்பற்றக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன் உம்மத்தின் மீது அக்கறையோடு இருந்தார்கள். அவர்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உங்களோட பாவம், என்னோட பாவம், நம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் எப்படியாவது நேர்வழி பெற்ற வேண்டும், எப்படியாவது சொர்க்கத்துள்ளார நுழைய வேண்டும் என்று விடாமுயற்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம் யாருன்னு கூட தெரியாது, பிறக்கக்கூட இல்லை. ஆனால் இந்த உம்மத்து மீதும் தனக்கு அப்புறம் வரக்கூடிய கியாமத்தினால் வரக்கூடிய கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய என் மக்கள் மீது, இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டாங்கள் என்றால் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை.
ரசூல்லா நம் மீது எந்தவித எதிர்பார்ப்பும் வைக்கவில்லை. ஆனால் கவலை, எப்படியாவது இவர்கள் நேர்வழி பெற்று சொர்க்கத்துக்கு என்னோட வந்துடணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடமிருந்து ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பினோம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அக்கறை கொண்டவராக இருந்தார். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ரசூலாவை பற்றி. அளவுக்கு அதிகமாக, கொஞ்சம் நஞ்ச அளவெல்லாம் கிடையாது, அளவுக்கு அதிகமாக அக்கறை ஈமான் கொண்டவர்கள் மீது. கியாமத்து நாள் வரைக்கும் நாம் கூட அந்த அளவுக்கு நம் சங்கதிகள் மேலேயும் நம்ம பிள்ளைகள் மேலேயும் அக்கறை கொள்வோமா தெரியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அதிகமாக கொண்டார்கள். நாம் மீதே அக்கறை கொண்டுக்கிறோமான்னு தெரியலை. ஏன்னா ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமுதாயத்தின் மீதும் பிறக்கவே இல்லாத நம் மீதும் அக்கறை கொண்டார்கள். அதை யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். 7 வானத்துக்கு இருந்து அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி அதை சொல்கிறான். அல்லாஹ் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடமிருந்து ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினோம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஹரீசுன் அலல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்கள் மீது பயங்கரமான ஒரு அக்கறை கொண்டவராக இருந்தார். ரഊஃபுர் ரஹீம், இரக்கம் கொண்டவராக இருந்தார், அக்கறை கொண்டவராக இருந்தார், இரக்கம் கொண்டவராக இருந்தார், நம்மளை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். ரഊஃபுர் ரஹீம். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை கிடைப்பாங்களா? யோசிப்பாருங்க. இன்றைக்கி யார் யார் பின்னாடியோ சமுதாயம் ஓடிக்கொண்டு இருக்கு. இவருக்கு தான் எங்களை காக்க வந்த தலைவர், இவர் தான் எங்களோட ஹீரோ, இவர் தான் எங்களோட இது அதுன்ட்டு. எவனுக்கு பண்பு இருக்குது அந்த மாதிரி பண்பு? யோசிச்சு பாருங்க. யாருக்கு அந்த மாதிரி பண்பு? யாருக்குமே கிடையாது. எல்லாம் ஒரு லிமிட்டு தான். அதுக்கப்புறம் யாரும் எவனையும் கண்டுகொள்ள முடியாது. இன்றைக்கி ஒரு கூட்டமே ஒரு தலைவர்னு சொல்லி கொண்டாடி கொண்டு இருக்குது. 43 பேர் இறந்தப்போ என்ன பண்ணார் இந்த தலைவர்? எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கவர்ச்சியை தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் விரும்புது. இது தப்புன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறதுக்கு வந்தாங்க. இதில் கவர்ச்சி கிடையாது. நீங்கள் மறுமை வாழ்க்கையை விரும்புங்கள், அல்லாவை புரிந்து கொள்ளுங்கள், அதில் தான் உண்மையான வெற்றி இருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம சமுதாயம் எதிலோ விஷயத்தில் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து எனக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்துருச்சுனாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிது இன்றைக்கி ஒரு சமுதாயம். இன்றைக்கி எத்தனை நம்மளோட காலேஜுங்களில் நம்ம நாட்டில் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். சீஃப் கெஸ்ட்டாக சில பேர்த்த கூப்பிடுவாங்க. ஒரு காலத்துலலாம் படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய சாதனை படைத்தவர்கள், அந்த மாதிரி சாதனை படைத்தவர்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புத்திசாலியாக வரும் அப்படின்ட்டு அப்போலாம் இருந்துச்சு. அப்போலாம் அப்துல் கலாம் அவங்களாம் இருந்த சமயத்தில் அப்போலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுற மூஞ்சிகளை பாருங்கள். யூடியூப் பிரபலம், இன்ஸ்டாகிராம் பிரபலம், இவனுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவனுக்கு அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஸ்கூலில் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு இவங்கள்ட்ட வாங்கி இப்போ பரிசு கொடுக்குறது என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியல. இவங்கள மாதிரி நாளைக்கு நீங்கள் வரணும்னு சொல்ல வராங்களா? இதே மாதிரி நீங்கள் ஆடுங்க, இதே மாதிரி நீங்கள் பாடுங்க, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கோங்க, அதுதான் அல்டிமேட் அச்சீவ்மெண்ட், அதுதான் தான் ஹாப்பினஸ். அப்புறம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னாக்கா தூக்கு மாட்டி செத்துருவோம். எவ்வளோ சூசைட் கேஸை பார்க்குறோம். சோஷியல் மீடியாவால் எனக்கு அழுத்தம், மன அழுத்தம் வந்துருச்சு. நான் புருஷன் மனைவியை கொள்கிறான், மனைவி புருஷனை கொள்கிறான், இல்லைனா 15 வயசு பையன் 2 பேர்த்தையும் கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிறான். எவ்வளோ ஏன் இதெல்லாம் எதுக்காக? இந்த மாதிரி கலாச்சாரத்தினால தான். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? ஹரீசுன் அலைக்கும். அதனால தான் மரண படுக்கையில் கூட தன் உம்மத்தை எந்த செயல் செய்தால் நரகத்தின் பக்கம் இழுத்துட்டு போகுமோ அந்த செயலிலிருந்து தடுத்தார்கள். மரண படுக்கையில் கூட. அதுக்கான உதாரணம் பாருங்கள். அந்த அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم
லா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா. ரசூலுல்லாஹ்வோட அட்வைஸ், லா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா, உங்களோட வீடுகளை கபிரிஸ்தானாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இப்போ என்ன அர்த்தம்? கபிரிஸ்தானில் என்ன செய்யக்கூடாதோ அது கபிரிஸ்தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் வீட்டை ஆக்கிறாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கபிரிஸ்தானில் தொழ முடியாது, உங்கள் வீட்டை அப்படி ஆக்கிறாதீங்க, தொழுதுக்கோங்க. அதனால தான் ஒரு முன் உதாரணமாக வெறும் சொல் மட்டுமல்ல செஞ்சு காமித்தாங்க. வீட்டில் நீங்கள் சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போய் ஃபர்ல தொழுவுங்க அப்படின்லாம். இதான் ஆனால் குபூரன், லா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா. ரெண்டாவது, வலா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னோட கபரை, மதீனாவில் இருக்கு இல்லையா, என்னோட கபரை கொண்டாட்டம் பண்ணக்கூடிய இடமாக ஆக்கி கொள்ளாதீர்கள். ஈதா, கொண்டாட்டம் பண்ணக்கூடிய இடமா, ஒரு ஈத் பெருநாள் மாதிரி ஆக்கி கொண்டாதீங்க, என்னோட கபரை அப்படி ஆக்கிடாதீங்க. அது மாதிரி கபரை அப்படி ஆக்கி விடாதீர்கள், கொண்டாடக்கூடிய இடமாக. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரசூலோட கபர் பாதுகாப்பாக இருக்குது, அங்கே வந்து கொண்டாட்டமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் வந்த நல்லடியார்களோட கபர் பாருங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா, எவ்வளோ கொண்டாட்டம், இவ்வளோ கொண்டாட்டம், ஆடல் பாடலோடு நடக்குது. வருஷம் வருஷம் உருஸ் கொண்டாட்டம், அது பேரே உருஸ் கொண்டாட்டம். கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க, வீம்புன்ட்டு நாங்கள் கொண்டாடுவோம். இந்த சினிமாவில் பாடுறவன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த அவுளியாவை பற்றி பாடுறது, இதை ஒரு பாட்டு, டான்ஸு, ரெக்கார்ட் டான்ஸு. என்ன சமுதாயத்துக்கு சொல்ல வராங்க? அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறதெல்லாம் நம்மளோட அடுத்த தலைமுறைகள். சரி, இப்படி வேடிக்கை பார்த்து இந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் வேடிக்கை பாட்டத்துக்கு அப்புறம் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அது பார்க்காம இருக்குமா? அப்படி தான் பார்க்கும். இந்த ஆட்டம் போர் அடிச்சிருச்சு, கொஞ்சம் அந்த ஆட்டத்தை பார்ப்போம், அந்த ஆட்டம் போர் அடிச்சு இந்த ஆட்டத்தை பார்ப்போம், எல்லாம் போடிச்சு போச்சு. நானே ஆடுறேன், நானே ஆடி வீடியோ எடுத்து போடுறேன், 4 பேர் என்ன பார்க்கட்டும். எங்கே இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலாச்சாரம் அப்படியே சீரழிஞ்சு போகிறது. ஒரு காலத்தில் ஹராமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நார்மலைஸ் ஆகிடுச்சு, ஹலால். இதில் என்ன இருக்குது, இருந்துட்டு போட்டு விடுங்க. ஒரு காலத்தில் படம் பார்க்குறதுனாக்க அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, பசங்க தனியாக போய் பார்த்துருவாங்க, பசங்களுக்கு அவங்க டேஸ்ட்டில் ஒரு படம் பார்ப்பானுங்க. வீட்டில் வந்து டிவிலையோ அல்லது பெரியவங்க இருந்தாங்க அவங்களோட டேஸ்ட்டில் ஒரு சீரியல், ஒரு ஃபேமிலி மூவின்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு காலம் போச்சு குடும்பத்தோடு உட்காந்து படத்தை பார்க்குறது. அப்புறம் இப்போ ஒரு காலம் வந்துருச்சு, குடும்பத்தோடு சேர்ந்து இதில் தேட்டரில் போயிட்டு படம் பார்த்து அதை பெருமையாக சொல்கிறது. அதை பெருமையாக அந்த நடிக்கக்கூடியவனை கடவுள் மாதிரி முஸ்லீம்கள் எத்தனை பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ வார்த்தைகளை நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். முஸ்லீம்கள் நடிக்கக்கூடியவனை தன் கடவுளாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் முஸ்தான், எங்கே போய் முடிய போதோ தெரில. அடுத்து ஒலா தஜ்அலு கப்ரி ஈதன், என்னோட கபரை பெருநாள் கொண்டாடும் இடமாக ஆக்கி கொண்டாடுறீர்கள். இதில் என்ன விஷயம்னாக்க, இந்த ஹதீஸ் இருக்குது, இந்த ஹதீஸ் வந்து சொல்கிறோமா பெருநாள் கொண்டாடுற இடமாக ஆக்கி கொண்டாடுறேன்ட்டு, அதுக்கு அந்த கபூரில் போய் ஆடக்கூடியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் கரெக்டு தான், ஈத் எப்போ வரும்? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், 2 தடவை வரும். ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து கொண்டாடாதீங்க, டெய்லி வந்து கொண்டாடுங்க, மாதம் வந்து கொண்டாடுங்க, வியாழக்கிழமை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? ஸோ இது மாதிரி மக்கள் சமுதாயத்தில் இருக்கிற வரைக்கும் எப்படி சமுதாயம் முன்னேறும்? வலா தஜ்அலு கப்ர ஈதன் வஸல்லு அலா, இதான் விஷயம், வஸல்லு அலைய ஃபஇன்ன ஸலாத்தக்கும் தபல்லுகுனி ஹைது குந்தும், எனக்கு சலாம் சொல்லுங்கள். அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மதின், நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சலாம் எனக்கு எத்தி வைக்கப்படும். எதுக்கு ரசூலுல்லாஹ் இது சொல்லணும்? யோசிச்சு பாருங்கள். என்னோட கபரை கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்காதீங்க, எனக்கு சலாம் எங்கேருந்து வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு சலாம் எத்தி வைக்கப்படும். அப்போ என்ன அர்த்தம்? நான் ரசூலுல்லாஹ்வுக்காக சலாம் சொல்ல போகிறேன்னு போயிட்டு அது ஒரு கொண்டாட இடமா ஆக்காதீங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே சலாம் சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு போகும். எங்கேயோ
உலகத்தில் இருக்க எந்த மூளை முடுக்கில் உட்காந்துக்கிட்டும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் ரசூலுல்லாவுக்கு எத்தி வைக்கப்படும். அதுக்காகவே ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான். அந்த மலக்குக்கு வேலையே அதுதான். யாரெல்லாம் உலகத்தில் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்கிறார்களோ அந்த சலாமை ரசூலுல்லாட்ட போய் இன்னாரோட மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார்னு எத்தி வைக்கிறது தான் வேலை. நம்ம பேசுறது டேரக்டாக கேட்டுறாது, அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம இங்கேருந்து சலாம் சொன்னால் டேரெக்டாக ரசூலுல்லா கேட்கும், அப்படி இல்லை. மலக்குமாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறான் இந்த வேலைக்காக. சலாம் சொன்னோம் அப்படின்ட்டு. அதனால் எங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் சலாம் சொல்கிறது. நம்ம மக்கள்கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குது. நான் உம்ராவுக்கு போகிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொன்னால் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லிட்டு வாங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா ஒரு தவறான புரிதல். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டே ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லலாம். நாங்கள் போய் என்ன சொல்கிறது, என்ன முஸ்தஃபா பாய் வந்து உங்களுக்கு சலாம் சொன்னார் ரசூலுல்லான்னு சொல்கிறதா? அது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு. ரசூலுல்லா கபரில் இருக்கிறாங்க, பர்ஸஹோட வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு நான் போய் அப்துல்லா பாய் வந்து உங்களுக்கு சலாம் சொன்னார் ரசூலுல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்துட்டு சொல்லுங்கள், ரசூலுல்லாவுக்கு போய் சேரும். ஏன்னா அடுத்து சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்க, இப்படிலாம் சொல்லிவிட்டு மறந்துட்டாங்க, மூத்தாயிட்டாங்க. சரி, ரசூலுல்லாவுக்கு அப்புறம் வந்தவர்கள் சஹாபாக்களாக இருக்கட்டும், சஹாபாக்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், ரசூலுல்லாவோட குடும்பத்தார்களாக இருக்கட்டும், அஹ்லுல் பைத்தாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் எவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க தெரியுமா? இந்த ஒரு சம்பவம் பாருங்கள். அலி பின் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன். யார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன். அவங்க சொல்கிறாங்க, அன்னஹு ரஆ ரஜுலன் யஜியு இலா ஃபுர்ஜத்தி கானத் இன்த கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயதுகுலு ஃபீஹா வயதுஉ ஃபனஹாஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கபூர் கிட்ட உள்ளே வந்துட்டு துவா செய்கிறத பார்த்தாங்க. துவா செய்கிறாங்க, அது ஒன்றும் பண்ணல, துவா செய்கிறாங்க. அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த மனிதன்கிட்ட வந்து எங்கள் அத்தா சொன்னது, எங்கள் அத்தா மூலியமாக எங்கள் தாத்தா சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவங்க தாத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே, சொல்லட்டுமா? லா தத்தஹிது கப்ரி ஈதன், என்னோட கபரை கொண்டாட்டம் பண்ணக்கூடிய இடமாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். இங்கே இவங்க துவா தான் செஞ்சாங்க கபர்கிட்ட நின்று. ஆனால் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அதை? இன்றைக்கி யாராவது சொல்லலாம், நாங்கள் போய் துவா தானே செய்கிறோம், நான் கொண்டாட்டமாக செய்கிறோம். ரைட்டு. இப்போ என்னோடய புரிதல் தப்பா இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட புரிதல் தப்பா? ஹுசைன் என்ன பண்ணாங்க ஒரு மனிதனை பார்த்தப்ப? அந்த மனிதர் முதல்ல என்ன பண்ணார்? இன்றைக்கி இவர்கள் பண்ணுற மாதிரியே பண்ணார்? இல்லை, துவா தான் செஞ்சார். அங்கே போய்ட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்டீங்களா, நபிகிட்ட துவா கேட்டீங்களான்னு கேட்டாங்களா கேள்வி? உடனே தடுத்தாங்க. இதுதான் சஹாபாக்களோட புரிதல். சஹாபாக்களுக்கு அப்புறம் வந்த அவங்களோட பிள்ளைகளோட புரிதல் இப்படி தான். ஒரு தவறு நடக்கப் போகுது என்று தெரிந்தால் நாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு தவறு நடக்கப் போகுது என்று தெரிந்தால் அதை வேரோடு கிள்ளி எறிவாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவத்தில் பார்த்தோம். அந்த பைத்துர் ரிதுவான் ரசூலுல்லாவுக்கு போய் அந்த சஹாபாக்கள்லாம் பையத்துக்கு கொடுத்தாங்க இல்லையா? அந்த மரம் குர்ஆன்லேயே போட்டிருக்கக்கூடிய அந்த 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 மரத்தை மக்கள் ஜியாரத் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜியாரத்னா அதை போய் சும்மா பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்தில் என்ன பார்த்தாங்க? ஓ, இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் வந்து பையத்து வாங்கினாங்களா, ஓகே அப்படின்னு பார்த்தாங்க. அந்த மரத்தை அவங்க வழங்கலை, அந்த மரத்தை தொடவில்லை, எதுவும் பண்ணல. இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு வந்தோடனே நேராக போனாங்க, அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு வந்துட்டே இருந்தாங்க. எதுக்கு வெட்டி சாய்ச்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி ஷிர்க் வரும்ன்ட்டு. இந்த தலைமுறை போயிடும், நாளைக்கு ஒரு தலைமுறை வந்து இந்த மரத்தில் துணியை கட்டும், அந்த மரத்தோட கிளைகளில் தொட்டியை கட்டி விடும், குழந்தை பாக்கியம் வேணும்ன்ட்டு மரத்தை தவாஃப் செய்யும். இன்றைக்கி எப்படி செஞ்சிட்ருக்கோம் வரும்னு தெரிஞ்சதுனால தான் ரசூலுல்லாஹ் ட்ரைனிங் பெற்றாங்க. அவங்க வேரோட முடித்தாங்க. இப்போ அவங்க பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னோடய தாத்தா இப்படி சொன்னாங்க,
என்ன சொன்னாங்க? லா தத்தஹிது கபுரி ஈதன், என்னோட கபரை ஒரு கொண்டாட்டம் பண்ணக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ளாதீர். வலா பியூத்தக்கும் குபூரன், உங்களோட வீட்டை கபுர்ஸ்தானாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஃபைன்ன தஸ்லீமக்கும் யுபல்லிகுனி ஐனமா வ ஹைசுமா குந்தும், நீங்கள் எங்கிருந்து எனக்கு சலாம் கூறினாலும் அது உங்களுக்கு எத்தி வைக்கப்படும், உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்று சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் தானே சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னா ஹுசைன் சொல்கிறது தப்பு தான். அதாவது ஒரு முடிவுக்கு வரணும், அதாவது ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்று ஹுசைன் சொன்னது தப்புன்னு சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை, நாங்களும் தப்பாக ஆக்கிக்கிறோம். இல்லை அவங்க சொன்னது கரெக்டு, நீங்கள் சொன்னதும் தப்புன்னா எப்படி? ஹுசைன் ரதியல்லாஹு என்ன சொன்னார்களோ அதே தான் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹுசைன் ரதியல்லாஹு ஒரு மனிதன் துவா கேட்டதுக்கே எப்படி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தர்காவை சுற்றிக்கிட்டு கொண்டாட்டங்கள், தவாஃபுகள், சீரணிகள் என்னென்னமோ நடக்குது. இதை எந்த சஹாபாக்கள் ஆதரித்தார்கள் அல்லது எந்த அஹ்லுல் பைத் ஆதரித்தது? அஹ்லுல் பைத் மேலே ஒரு இட்டுக்கட்டல். இப்படிலாம் சொல்லிட்டாக்கா நீங்களாம் வஹாபிகள். இப்போ ஹுசைன் வஹாபியா? இப்படிலாம் சொல்லிட்டா ரசூல்லா மேலே உங்களுக்கு முஹபத் இல்லை, அவுலியா மேலே உங்களுக்கு முஹபத் இல்லை, ஹுசைன் இல்லாத முஹபத்தா? அது மாதிரி இப்படி தான் ஷிர்க் பல வகையில் சமுதாயத்து உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும். ஷிர்க் எடுத்தோன்னா ஷிர்க்காக நுழையாது, ஷிர்க்காகலாம் நுழையாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும், கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு பாவக்காரியமாக நுழையும். அந்த பாவக்காரியத்தை மக்கள் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஷிர்காய் போய் மாறும். இன்றைக்கி பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாபெரும் தலைவர். சரி, இப்போ சமீபத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு சிலையை செஞ்சாங்க. சரி, எதுக்கு சிலை செஞ்சாங்கன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு மரியாதை. அவங்க பிறந்த நாள் இறந்த நாள் வரப்போ ஒரு மாலையை போடுவாங்க. சரி, மாலையை போட்டிங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் தானே எங்களோட முன்னவர்கள், இவர்கள் தானே எங்களோட கடவுள்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலை வைக்கக்கூடியவர்களே சொல்லியிருப்பார், எனக்காக சிலையெல்லாம் வைக்காதீங்க, வெட்டி செலவுன்ட்டு. ஆனால் 100 அடிக்கு சிலை வைப்பான். காரணம் என்ன? இதான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக எதை வணங்குறது, யாரை பின்பற்றுறது, எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு கைடன்ஸே இல்லாமல் ஏன் சமுதாயம் போய் கொண்டிருக்குதுனாக்க, எப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கைடன்ஸை, இந்த டிவைன் கைடன்ஸ், 7 வானத்துக்கு மேலே இருந்து இறக்கப்பட்ட இந்த நேர் பாதையை எப்போ இந்த சமுதாயம் விடுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சமுதாயம் இந்த நேர் பாதையிலிருந்து தூரம் போதோ அவ்வளோக்கு எவ்வளோ கேடுதானே தவிர ஒருபோதும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போவது கிடையாது. வல்லாஹு ஆலம், வல்லாஹு முஸ்தஆன், வஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எதை நாம் கேட்டோமோ அதன்படி புரிந்து அமல் செய்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் தலைமுறைகளுக்கும் தருவானாக என்ற பிரார்த்தனை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.